நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம், சமூகம் பற்றிய விழிப்புணர்வு நேயர்களை சென்றடையுங்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஆன்மீகத்தை பற்றினுடைய ஒரு வீடியோ. நம்மளோட இன்னைக்கு ஈரோடு கதிர்வேல் ஐயா அவர்கள் கலந்துருக்காங்க. அவர் கடந்த 40-45 வருடமா தன்னுடைய முழு நேர பணியாக வள்ளலாருடைய அரும் பெரும் சீரிய கொள்கைகளை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும், இந்தியாவை கடந்து வெளிநாடுகளுக்கும் சென்று சன்மார்க்க கொள்கையை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு வராரு. அவர்கிட்ட தான் இந்த நேர்காணல் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சமீபமாக இப்போ நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வள்ளலார் 200வது ஆண்டு விழா நடத்தி முடிச்சிருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய பார்வை என்னங்கய்யா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உங்கள் சேனலுக்கு மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய கேள்வி முதல் கேள்வியாக இருக்கிறதுனால, அதாவது இந்த தமிழக அரசு வள்ளலாருடைய விழாவை தன்னுடைய அரசியல் வாக்குமூலத்திற்கு இணங்க, தேர்தல் அறிவிப்புக்கு இணங்க ஓராண்டுகள் மிக சிறப்பாக எல்லா மாவட்டங்களிலும் விழா எடுத்திருக்கிறார்கள். சில இடத்திலே தெரிந்திருக்கிறது, சில இடத்திலே தெரியாமல் இருக்கிறது. இருந்தாலும் ஓரளவிற்கு இன்று தமிழகம் முழுவதும் வள்ளலாருடைய கொள்கையை மக்கள் மத்தியிலே ரீச் பண்ணுற அளவுக்கு விழா எடுத்திருப்பது பாராட்டக்கூடிய விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த விழா பார்க்கும்போது சில நேரத்தில் ஒரு சமயமும் இந்த விழாக்குள்ளார வந்த மாதிரி ஒரு தோற்றம் அளிச்சதுங்க ஐயா. அதை பற்றின கருத்து? ஆமாம். அது எப்பயுமே வள்ளலாருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலே சமயம் கலந்து தான் வருகிறது. அந்த சமயம் கலந்து வந்தாலும் சமயத்தை அடுத்து சன்மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய முக்கியமான பணியை தான் சன்மார்க்க அன்பர்களும் சரி, வள்ளலாருடைய கொள்கையும் சரி, அதை மேல் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சமயங்கள் உள்ளே நுழைவது அன்றிலிருந்து இன்று வரையில் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த அரசாங்கம் 200வது ஆண்டு விழா எடுத்ததில் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு மக்கள் கிட்ட பரவலா வள்ளலார் ஏற்கனவே இருக்காரு. இருந்தாலும் ஒரு அரசாங்க விழாவை கொண்டு போனனால, எல்லா மாவட்டங்களையும் இதை செஞ்சனால நல்லாவே இதுக்குண்டான ரீச் கிடைச்சிருக்கு. வள்ளலாருடைய கொள்கைகளில் சாதி, சமயம், மதம் இதை பற்றின பார்வை என்னங்கய்யா? வள்ளலாருடைய கருத்துக்கள் என்ன இந்த சாதி, சமய, மதத்தை பற்றி? ஏன்னா வள்ளலாருடைய அடிப்படை கொள்கையை ஜாதி, சமய, மதங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து நீக்கப்படணுன்றதான் அவருடைய கொள்கை. என்ற மனித குலத்தை, இறைவனால் படைக்கப்பட்ட மனித குலம் ஜாதியினாலையும் சமயத்தினாலையும் மதத்தினாலையும் பிரிக்கப்பட்டது. அதனால் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடிய மக்கள் ஜாதி, சமயம், மதம் என்ற அந்த வேரிலே போய் ஊறி இன்று பிரிந்து ஒருத்தரும் வேற்றுமையை உருவாக்கி ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் ஜாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதின்னு மிக தெளிவாக சொல்வார்கள். ஏனால் கடவுள் ஜாதி, மதம், சமயத்தை தோற்றுவிக்கவில்லை, மனிதர்களால் தான் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஜாதி, சமய, மதத்தை மக்கள் அதிலிருந்து விட்டு விலகி ஒரு உயர்ந்த கொள்கையான சன்மார்க்க கொள்கை வர வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய உயரிய கொள்கையாகும். நல்லா சொன்னீங்க. சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உரைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னீங்க. அப்ப சாதி, சமயம், மதம் எல்லாமே பொய் அப்படின்னு மிக தெளிவாக வள்ளலார் சொல்றாரு. தெளிவாகவே சொல்லிட்டாரு. கடவுளை பற்றியும் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றியும் வள்ளலாருடைய பார்வை என்னங்கய்யா? அதாவது வள்ளல் பெருமான் ஆதியில ஆரம்ப காலத்தில் பல கடவுள்களை வழிபட்டு கொண்டு வந்தார் என்பது உண்மை. அப்போ அந்த பல கடவுள்களை வழிபட்டு வந்ததனுடைய உள்நோக்கம் என்னவென்பதை இன்னும் சன்மார்க்க நண்பர்களோ இல்லை பொதுமக்களோ புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னால் வள்ளல் பெருமான் எடுத்த உடனே கடவுள் ஒருவர் தான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள். அதற்காக மக்களோடு மக்களாக தானும் வாழ்ந்து வழிகாட்டுகிறார்கள். மக்கள் எப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு கொண்டு வந்தார்களோ அதே போல வள்ளலார் அவர்களும் எல்லா தெய்வங்களையும் ஆரம்ப காலத்திலே வழிபட்டு கொண்டும் அதன் மேல் நிறைய பக்தி பாடல்களை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறுதெய்வ வழிபாட்டிலே வள்ளலார் இருந்திருக்காருன்றீங்களா? வள்ளலார் இருக்கிற மாதிரி அல்லாது மக்களை தன் வசமாக மாற்றுவதற்காக அவர் நடித்த நாடகத்தின் ஒரு பகுதி என்றே கூட நான் சொல்லுவேன். ஓகே. ஏனென்றால் எடுத்த உடனே கடவுள் ஒருவரே என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த நாட்டிலே பல கடவுள்கள் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது.
ஜாதி சமய மதம் போல கடவுள்களும் எக்கச்சக்கமான கடவுள் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட காலத்திலே இறைவனால் வருவிக்க விட்டவர் வள்ளலார். அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வள்ளலார் வந்ததனுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டால்தான் அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை பின்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மற்றவர்கள் போல் வந்தவர் அல்ல வள்ளலார், இறைவனால் வருவிக்க விட்டவர் அவர். அதாவது அகத்தே கருத்து புறத்து வெடுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தை மாற்றுவதற்காக வந்தலார் ஆரம்ப காலத்திலே பல தெய்வங்களை பற்றி பாடியும் வழிபாடு செய்து வருகிறார். பின்னாடி வருகின்ற பொழுது தன் வசமாக மக்களையெல்லாம் கொண்டு வந்த பிறகு கடைசியிலே இறைவன் ஒருவர் தான், அவருக்கு உருவம் இல்லை, அவர் ஒளியாக இருக்கிறார். ஒளி என்ற உருவம் இல்லை என்றால் உருவம் இல்லாமல் கடவுள் அல்ல, அதற்கு ஒளி என்ற உருவம் இருக்கிறது. அதாவது ஜடப்பொருள் வேறு இயங்கப்பொருள் வேறு. அப்போ அருட்பெருஞ்சோதி என்றது ஒளித்தன்மை உடையது, அது இயங்கிக் கொண்டிருப்பது. அதுதான் பல கோடி அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருப்பதை வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதனால தான் ஜாதியும் மதமும் சமயம் பொய் என்றும் கடவுள் ஒருவரே என்றும் அந்த ஒருவர் தான் எல்லா உயிர்களையும் இயக்கமாக இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப கடவுள் ஒருவரே அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய பிரதான, அவருடைய பேசிக் அதுதான். ஆரம்பத்தில் 1000 கடவுளை அவர் வணங்கியிருந்தாலும் கூட இறுதியிலே மக்களை தன்வசமாக கொண்டு வந்த பிறகு நான் இப்பொழுதுதான் உண்மை கடவுளை தெரிந்து கொண்டேன், அந்த உண்மை கடவுள் எனக்கு முக்கியமான ஒரு அருளையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதனாக பிறந்தவன் உண்மையான கடவுளை தொடர்பு கொண்டு அங்கிருந்து அருள் பெற வேண்டும். அந்த அருள் பெற்றால்தான் அந்த மனிதன் மரணத்தை வெல்ல முடியும் என்பது அடிப்படையான கொள்கை வள்ளலார். வேணா வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கையை மரணத்தை வெல்லுவது தான். அது மற்ற மார்க்கத்துக்கும் வள்ளலாருடைய கொள்கைக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மரணமெல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டிருந்தார். அப்போ இதுவரையில் எல்லோரும் மரணத்தை வெல்லாமல் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் தான் மரணத்தை வெல்ல முடியும், அந்த வெல்லுவதற்கு ஒரே ஒரு கடவுளுக்கு தான் அந்த சக்தியும் ஆற்றல் இருக்கிறது, அந்த கடவுளை தான் நான் கண்டேன் கழித்தேன் கலந்து கொண்டேன் என்று சொல்வார். அந்த கண்ட கடவுளுக்கு பெயர் தான் அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பெயர் சூட்டுகிறார். அந்த பெயர் சூட்டு மட்டுமல்ல, அந்த கடவுள் தான் எல்லா உயிர்களையும் எல்லா அண்டங்களையும் எல்லா படைப்புகளையும் எல்லா இயக்கங்களையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கடவுள் அந்த அருட்பெருஞ்சோதி தான். அது இருக்கிற இடத்தையும் நமக்கு சொல்லுகிறார். மற்றவர்கள் கடவுள் இருக்கிற இடத்தை ஒரு ஒயோகமாக கற்பனை கதைகளாக கதாபாத்திரங்களாக வைத்து அது கடவுள் என்று சொன்னார்கள். வள்ளல் பெருமான் அப்படி சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் பார்த்த கடவுள் பல கோடி அண்டங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுள். அவர் இருக்கக்கூடிய இடம் அருட்பெரு வெளி என்று சொல்லுகிறார். நாம் பஞ்சபூதங்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பஞ்சபூதங்கள் என்பது ஒரு மெட்டீரியல்னு பேரு. மெட்டீரியல் மீன்ஸ் ஜடப்பொருள்கள். இந்த ஜடப்பொருள் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் இதை நாம் இயற்கை என்று சொல்லுகிறோம். வள்ளல் பெருமான் இது எல்லாமே செயற்கை என்று சொல்கிறார். இயற்கை என்பது ஒன்று உண்டு, அதுதான் இயற்கை உண்மை கடவுள். அந்த இயற்கை உண்மை கடவுளில் தான் அருளை பெற முடியும். அந்த அருளை பெற்றால்தான் மனிதன் மரணமில்லாத பெருவாழ் வாழ முடியும் என்பது வள்ளலாருடைய அடிப்படை கொள்கை. அது. நன்றி ஐயா. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத பத்தி நம்ம ஒரு தனியான ஒரு எபிசோட பண்ணலாம். ஏன்னா அது பெரிய உண்மைதான். ஸோ நான் உங்க பதில இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, வள்ளலார் தெளிவா சொல்றாரு, கடவுள் உண்டு, கடவுள் ஒன்னே மட்டும். ஆமா அப்படி ஒருவரே கடவுள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அடையறதுக்கு தான் மனிதர்களாக நம்ம பிறப்படுத்தோம்னு சொல்றீங்க. ரெண்டாவது, இங்க சாதி சமயம் மதத்துக்கு சுத்தமாவே இடம் இல்லை, அதை பொய்யுன்னே சொல்லிட்டார். கண்டிப்பா. வேற யாரும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், எல்லா மதமும் ஒண்ணு எல்லா சமயங்களும் ஒண்ணு இந்த மாதிரி பூசி மொழுகினாலும் வள்ளலார் அப்பட்டமா எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டார், இதெல்லாம் பொய், இதை பத்தின இதே வேண்டாம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னாங்கய்யா, திமுக கட்சி அதாவது 200வது ஆண்டு விழா நடத்தினது இங்க பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து உதயமான ஒரு கட்சி. வெளிப்படையா அவங்க கடவுள் வழிபாடை பத்தின எந்த இடத்துலையும் அதை ஆதரிக்காதவங்களை போலதான் தோற்றம் அளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி, திமுக 200வது ஆண்டு விழா வள்ளலாருக்கு நடத்தி முடிச்சிருந்தாலும் நம்மளுடைய பிஜேபி அங்கமா இருக்கக்கூடிய தமிழக கவர்னர் அவர்களுடைய வீட்லேயும் வள்ளலாருடைய சிலை திறப்பு விழாவும் நடந்தது. அதுக்கும் சில சன்மார்க்க அன்பர்கள்லாம் அங்கே சென்று வீடியோ பதிவிட்டதெல்லாம் நம்மளும் பார்த்தோம். கவர்னருடைய மாளிகையில இதை பண்ணாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இங்க கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து வந்த திமுகவும் சரி, இந்துத்துவாங்கிற ஒரு மதத்தை முன்னிறுத்தக்கூடிய பிஜேபியும் சரி,
ரெண்டு பேருடைய கொள்கைக்குமே முற்றிலும் எதிரான கருத்து உடையவர் வள்ளலார். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களையும் சாடுறாரு, சாதி மத சமயத்தை பத்தி சொல்றவங்களையும் வள்ளலார் கடுமையா சாடி இருக்காருன்னு சொல்றீங்க. அப்படி இந்த ரெண்டு பக்கத்தையும் பின்புலமா கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவேறு திசைகள் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி திமுக கட்சிகள் வள்ளலாரை ஏன் தூக்கி பிடிச்சிருக்காங்க? இப்போ என்ன காரணம் அதுக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அரசியல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து யார் பக்கம் மக்கள் செல்வார்கள், அதற்கு எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கொள்கை ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்குது, எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியாருடைய அடிப்படையில், அண்ணாதுரை கலைஞர் அடிப்படையில் வந்ததனால் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை என்ற அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா என்பது இந்தியாவினுடைய இந்துத்துவனுடைய அடிப்படையில் அவங்க சமயங்கள் மதங்களை எல்லாம் சார்ந்ததாக இருப்பதனால் அவர்களுக்கு அந்த பாரதிய ஜனதா என்று அது ஒரு முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் வள்ளலாருடைய கொள்கை எப்படி என்றால் இரண்டு பேருக்குமே சமமானதுதான். யாருக்குமே விரோதி அல்ல வள்ளலார், எல்லாருக்குமே சமமான கொள்கை. ஏன்னா எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கன்றார் யாவர் அவர்களும்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன், அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தமிக விடைந்ததால் என்றார். ஏன்னா வள்ளலாருடைய கொள்கைக்கு வந்து ஜாதி சமயம் மதம் பொய் என்றாலும் எல்லோருமே அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு உண்மை புரியவில்லை. அவர்களுக்கு உண்மை புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய கொள்கை. ஆனால் எல்லோருமே நம்மவர்கள் தான். இங்கே கடவுள் மறுப்பு கொள்கைக்கு வள்ளலார் சாட்டை அடி கொடுக்கிறார். நாத்திகம் சொல்கின்ற வருடம் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்கு என்று இங்கேயும் அவர் சாட்டை சொல்றார். அதாவது கடவுளை இல்லை என்றவன் நாக்கு முடை நாக்கு என்றால் ஓமையனுக்கு சமன் என்று சொல்கிறார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பல தெய்வங்களை கும்பிடுபவர்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைவு என்றும் அதையும் சொல்லுகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் பல சிந்த செய்வாரும் சேர்கதி பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும் பொய்ச் சமயாதியை மிச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார் எய் வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. அவர்களுக்கு வந்து அறிவு கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் அவர் பல தெய்வங்களை வழிபடு கொண்டு வருகிறார்கள். மக்கள் மீது குற்றமில்லை, மக்களை வழிநடத்தவர்கள் தான் குற்றவாளிகள் என்று வள்ளலார் அங்கே முத்திரை குத்துகிறார், பழி சுமத்துகிறார். மற்றபடி யாரையும் அவர் வள்ளலார் குறை சொல்வதாக கிடையாது. எல்லோரும் நம்மவர்கள், எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள், எல்லோரும் இறைவனுடைய படைப்புகள் என்பதுதான் வள்ளலாருடைய முக்கியமான கொள்கையாகும். ரொம்ப பரந்த சிந்தனையான நோக்கம் தாங்க ஐயா. இப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ளார இந்த அரசியல் வந்து கலக்குது. ஏன்னா இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இது தேர்தல் நேரமா இருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் வந்து மக்கள்கள் இருப்பாங்க. எப்படி வந்து வாக்குகளை சேகரிக்கிறதுங்கிறது தான் அரசியல் கட்சிகளோட முழு முதற் திட்டமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அரசியலினுடைய தலையீடு ஆன்மீகத்துக்குள்ளார வந்து வர்றதை நம்ம இப்போ குறுகிய காலகட்டமாக நம்ம வந்து நிறையாவே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆன்மீகத்தில் அரசியலினுடைய தலையீடை பற்றின உங்கள் கருத்து என்னங்கய்யா? இது வந்து ஒரு எதிர்கால நன்மையாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அரசியல் வேறு ஆன்மீக வேறு அல்ல. அன்னையெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க அந்த காலத்தில். அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறுன்னு. வள்ளலார் அதை வந்து சமூகத்தில் சொல்றதே அரசியல்வாதிங்க வந்து நீங்க ஆன்மீகத்தை பத்தி பேசாதீங்க, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அரசியலை பத்தி கருத்து சொல்லாதீங்கன்னு பலவாறு. இல்லை, அது முற்றிலும் அது தவறான கொள்கை. வள்ளலார் கொள்கை அடிப்படையில் அது தவறானது. ஏன்னா வள்ளலார் வந்து அந்த காலத்திலே சொல்லுவார், நடுநிலை இல்லா கூட்டத்தை கெடுநிலை நிலைக்கும் சிற்றதிகார கேடர் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். அரசியல் பிரிட்டிஷ்காரன் காலத்திலே வந்து அரசியல் பேசினவர் வள்ளலார். அப்பெல்லாம் அரசியல் என்றால் இந்த அளவிற்கு இல்லாத காலத்திலேயே எதிர்த்து குரல் கொடுத்தவர் வள்ளல் பெருமான். அதாவது கருணையில் ஆட்சி கடிகி ஒழிக அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க இசைந்து என்று சொன்னார். சன்மாரிகளே நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலார். அது சாதாரண மனிதனாக இருந்து ஆள வரக்கூடாது, அருள் பெற்றவன் ஆள வேண்டும் என்று சொன்னார். அரசியல் வேறு ஆன்மீக வேறு என்பது அறியாமையில் சொல்லப்படக்கூடியது. அரசியலும் தேவை, ஆன்மீகமும் தேவை. இந்த மக்களை வந்து எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையிலே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய அடிப்படை கொள்கையாகும். ரொம்ப நல்லதுங்கய்யா. ஸோ அப்போ அரசியலினுடைய தலையீடு ஆன்மீகத்துல வரும்போது இந்த ஆன்மீகம் இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பா ஏதுவா இருக்குன்றீங்க? நிச்சயமாக. அப்பொழுதுதான் உண்மையான ஆன்மீகம் என்ன என்பது மக்களுக்கு புரிய வரும். ஆன்மீகத்தை நாம் ஒதுக்கிவிட்டு அரசியல் வேறு ஆன்மீக வேறு என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் ஆன்மீகத்தினுடைய உண்மையான கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமலே போய்விடும். இது அரசியலும் ஆன்மீகம் கலந்து வருகின்ற பொழுதுதான் இந்த மக்களை நாம் திருத்த முடியும். மக்கள் வந்து எது உண்மை என்பதை புரிந்து கொள்வார்கள்.
இது மக்களுடைய எதிர்பார்த்த நிலையில் தான் இது நடக்க வேண்டும். அரசியலும் ஆன்மீகம் ஒன்றுதான், வெவ்வேறு கிடையாது. இது குட்டையை குழப்பின மாதிரி ஆயிடாதா? அது குட்டையை குழப்பினாதான் அந்த அதாவது தெளிந்த நீர் வரும். எப்பவுமே ஒரு குட்டையை குழப்பும் போது தான் கொஞ்சம் நேரம் குழம்பிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீராக இருக்கும். குழப்பவில்லை என்றால் தெளிந்த நீர் மேல் நிற்காது. அதுபோல் அந்த உண்மை கடவுள் எப்பொழுது தெரியும் என்றால் இந்த மக்கள் குழப்ப வேண்டும். ஏன்னா ஒரு 5000 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தை தொற்று நோய், அதாவது தொற்று நோய் என்ன, கற்பனை கதைகள் என்ற தொற்று நோய் பிடித்து கதாபாத்திரங்களை எல்லாம், கதைகளுடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் கடவுளாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த குழப்பங்கள் வந்தால்தான் மக்கள் எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதற்கு அரசியலும் தேவை, ஆன்மீகமும் தேவை. இந்த கேள்வி அடுத்த தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கட்சிகள் உள்ள வந்தனால இப்ப சன்மார்க்கத்திலேயே ஒரு 2 விதமான கருத்துகள் உண்டாயிருக்கிறத பார்க்குறோம். அது எதனாலங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா வள்ளலாருக்கு சர்வதேச மையம் வடலூர்ல அமைப்போங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ செய்யறதுக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம வடலூர்ல பூஜையும் போட்டு ஒரு 100 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு சர்வதேச மையம் அமைக்க போறதா அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. பாராட்டுக்குரிய வேண்டிய விஷயம். ஆனா இந்த அரசியல் உள்ள வந்தனால இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப எதிர்ப்பும் இதுக்கு கிளம்பி இருக்கு. ஒரு பக்கம் சார்றவங்க வடலூர்ல வள்ளலாருடைய சர்வதேச மையம் வரணும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வடலூர்ல வரட்டும், ஆனா வடலூரினுடைய பெருவழியில வரக்கூடாதுன்றாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. அதனுடைய அந்த பிரச்சனையை பத்தின உங்க பார்வை என்னங்கய்யா? அது ஒரு நல்ல கேள்விதான். ஏனென்றால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்துக்கு எதிரியான கட்சி என்று தான் அன்று தொட்டு இன்று வழியிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பாரதிய ஜனதா குரூப்புக்கு ஆன்மீகத்தினுடைய உரிமை உள்ளவர்கள் சொந்தக்காரர்கள் என்று பேசிக்கொண்டு வருகிறோம். இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா பார்த்தீங்கன்னா அங்கே ராமர் கோயில் ஆரம்பித்தாங்க. அந்த ராமர் கோயில் ஆரம்பித்ததனுடைய எதிரொலி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வள்ளலாரை பிடித்து கொண்டது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லை என்று சொன்னாங்க இல்லையா? இப்போ எந்த அரசியல்வாதி வந்தாலும் ஆன்மீகத்தை பிடித்து தான் தீர வேண்டும். அதனால் தமிழ்நாட்டிலே தோன்றிய 2 மெய்ப்பொருள் வல்லுநர்கள் உண்டு. அதாவது திருவள்ளுவர் ஒருத்தர், அடுத்ததாக நமது திருவருட் பிரகாச வள்ளலார். அதனால் அதனுடைய அடிப்படையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வள்ளலாரை பிடித்து கொண்டது. ஏன்னா வள்ளலாருடைய பாடல்கள், வள்ளலாருடைய அந்த செய்திகள் எல்லாம் ஓரளவிற்கு பகுத்தறிவை ஒட்டி இருப்பதனால் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். ஆனால் அதற்காக இங்கே கடவுள் இல்லை என்பது அல்ல, கடவுள் உண்டு என்பதுதான் அடிப்படை. வள்ளலார் கடவுள் மறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கடவுள் உண்டு என்பதுதான் வள்ளலாருடைய அடிப்படை கொள்கை. ஆதலால் அவர்கள் வள்ளலாரை பிடித்து நாம் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே நாமும் ஆன்மீகத்தை பரவ செய்வோம், அதற்கு வள்ளலார் தகுதியானவர் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வள்ளலாருடைய சர்வதேச மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அரசியலுடைய அறிவிப்பாக, தேர்தல் அறிவிப்பாக அறிவித்து அதை இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சன்மார்க்க அன்பர்களுக்கு பூரா இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தானே. வடலூர்ல வள்ளலாருடைய சர்வதேச மையம் வர்றது சன்மார்க்க கொள்கையை இன்னும் நாடெங்கும் உலகெங்கும் கொண்டு போறதுக்கு ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடியது. ஏன் இப்ப இத சன்மார்க்கிகள் ஒரு கூட்டம் ஆதரிக்குது, இன்னொரு கூட்டம் எதிர்க்குது? நான் பொதுமக்களை பத்தி சொல்ல, சன்மார்க்க சங்க உண்மைதான். ஒரு பெரிய கூட்டம் ஆதரிக்குது, இன்னொரு பெரிய கூட்டம் அதை எதிர்க்குது. எதனாலங்கய்யா? அதாவது இதுல 2 வகையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சன்மார்க்கிகளிடத்திலையும் அரசியல் நுழைந்திருக்கிறது. நீங்க அரசியல் வர்றது நல்லதுன்னு சொன்னீங்களே. நல்லதுதான், அது நுழைந்திருக்கிறது. நுழைவது நல்லதான், அவங்க கேட்பது நல்லதான். வள்ளுவரே சொல்லுவார், இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான் என்று சொல்வார். எதிர்கேள்வி கேட்பதும் நியாயமானது தான், அதற்குண்டான சரியான பதிலை சொல்லுவதும் நியாயமானது தான். அதனால கேள்வி கேட்கக்கூடாது என்பதும் அல்ல, கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது என்பதும் அல்ல. மக்கள் கேட்கிறார்களோ தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வள்ளலார் மீது அளவற்ற பற்று வைத்திருக்கிறார்கள் எல்லோருமே. சமயவாதியாக இருந்தாலும் இல்லை பகுத்தறிவாதியாக இருந்தாலும் வள்ளலார் மேல் எல்லோருமே அன்புள்ளவர்கள் தான். ஏனென்றால் வள்ளலாருடைய கருணை என்பது யாராலையும் சொல்ல முடியாத அளவிற்கு உயர்ந்தது. அதனால் வள்ளலாரை வெறுப்பவர்கள் யாருமே கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள் மக்களுக்கு புரியும்படி செய்யாத காரணத்தினால் அவர்கள் சில பேர் எதிர்க்கின்றார்கள், சிலர் பேர் ஆதரிக்கின்றார்கள். புரிதல் இல்லாததான். அதை புரிதல் செய்ய வேண்டியது யாருடைய கடமை என்றால் அரசியலுடைய கடமை.
அதை அவர்கள் புரிதல் செய்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமில்லாமல் போயிருக்கும். நம்ம ஒரு புரிதலை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம் ஐயா. இது முயற்சி பலன் அளிக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. முதல்ல இந்த வடலூர் பெருவெளியினுடைய இடம் எவ்வளோ இடங்கய்யா? அதாவது வள்ளல் பெருமானுக்கு அந்த காலத்தில் கொடுத்தது 80 காணி இடம்னு சொல்லுவார்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு 105 106 ஏக்கர் அவனுடைய இடம் அது. அதை பார்த்தீர்களானால் இப்பொழுது அது நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. நான் 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சன்மார்க்கத்திலே நுழைகின்ற பொழுது வடலூர் பெரிய மிக பரிதாபமாக இருந்தது. இப்போ இருக்கின்ற ஒரு வசதி வாய்ப்புகளோ இப்போ இருக்கின்ற மக்களுக்கு ஒன்று தெளிவாக பள்ளம் கிடையாது. அக்காலத்திலே இந்த ஆக்கிரமிப்புகள் அந்த காலத்திலே வள்ளலாருக்கு பின்னாடி இருந்தவர்கள் சூட்சமாக அவரவர்கள் சில இடங்களையே சொந்தமாக பட்டா வைத்துக் கொண்டார்கள். இது அரசியல் ஆக்கிரமிப்பா இல்ல ஒரு பொதுஜன அரசியல் ஆக்கிரமிப்பு அதுல எதுவுமே கிடையாது. வடலூர் பெருவெளியில் அரசியல் ஆக்கிரமிப்பு அன்றையிலிருந்து இன்று வரை எதுவும் கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகளை தன் வசமாக வைத்துக்கொண்டு யாருக்கு எது எது தேவையோ அந்த அளவிற்கு அவர்கள் கிரயம் பண்ணி வைத்துக் கொண்டார்கள். அது மாதிரி வந்ததுதான் அந்த ஆக்கிரமிப்புகளை தவிர அரசாங்கம் எந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. அன்றிலிருந்து இன்று வரையும் அரசாங்க ஆக்கிரமிப்பு எதுவுமே கிடையாது. இப்ப இடம் கரையம் பண்ணிட்டாங்கன்னாவே அது சட்டப்பூர்வமா கரையம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாதான் அந்த இடத்த கரையமே பண்ண முடியும். எப்படி அது ஆக்கிரமிப்புன்னு நம்ம அது என்னாச்சுன்னா வள்ளலார் சித்தி பெற்ற பிறகு அங்கே எல்லோரும் அந்தந்த இடத்துக்கு சென்று விட்டார்கள். வள்ளலாருடைய கொள்கை புரியாததனால் மேற்கொண்டு அதை கூட இருந்தவர்களோட வள்ளலாருடைய கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு முடியாமல் அவரவர் சென்று விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் சபாபதி குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் பின்னாடி வள்ளலாருடைய அந்த சபையையும் சாலை கூட விட்டு சபையை அவர் பிடிச்சிட்டார். பிடிச்சிட்ட உடனே அந்த சபைக்கு உண்டான வழிபாடு போக்குவரத்துலாம் அவருடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அது பெரிய கதை, அது இன்னொரு நாளைக்கு கூட பேசுவோம். அந்த விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அவர் செய்ய ஆரம்பித்த உடனே அவர் தான் முதல் என்ன பண்ணிட்டார், அப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து தனக்கு சாதகமாக, அப்போ வேட்டவளம் ஜமீன்தார்லாம் இருந்தார். அப்போ வேட்டவளம் ஜமீன்தார் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி நினைக்கிறேன். அப்படி வச்சிருந்து இவருக்கு தேவையான இடங்களை அவர் தங்குவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் இடம் வேண்டும் சொல்லிட்டு இந்த ஸ்நான சபைக்கு கிழக்கு பாகமே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7-8 ஏக்கரா அவர் கரை பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ யாரும் கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அங்கங்கே இருக்கிற மக்கள் ரோடையெல்லாம் அடைச்சி அவங்கவுங்களும் வேண்டிய சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டிட்டாங்க. அங்கே அதுக்கு பின்னாடி அவங்க கிட்ட இருந்து வாங்கினவங்களாம் இன்னைக்கு பெரிய பெரிய பங்களாவெல்லாம் கட்டிட்டாங்க. ஆமாம், வடலூர் பெருவெளியில் பார்க்கும்போதே ஒரு பக்கம் வெளியே ரோட்லேருந்து உள்ளார போகும்போது நிறைய இடம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ நம்ம ஜோதி தரிசனம் பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இடமே இருக்க மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். அப்போ பார்க்கும்போது இந்த இடம் ஒரு கார்னர்ல போய் கட்டின மாதிரி. ஆமா ஆமா. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் வழி வள்ளலாருடைய பெருவழி இருக்கு. இப்போ ரோடு அதை குறுக்க ஒரு ரோடு இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வழி ஆக்கிரமிப்பு தான். இந்த பக்கம் இடது பக்கமும் வலது பக்கமும் 80 காணி இடம் தான். நான் முதல்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், முதல் வடலூர் பெருவெளி ஒரு சர்வேயரை வச்சு அளந்து அதை அந்த ஸ்கெட்ச் அரசாங்கத்தினுடைய மூலமாக அதனுடைய பெருவெளியை சுத்தமாக அளவெடுத்து அதை முறைப்படுத்தணும்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். அதை செஞ்சிருக்காங்களா நீங்க? இல்ல, எதுவும் செய்யல. அதை பத்தி இப்ப நமக்கு ஊரு தோறும் மாவட்டம் தோறும் சங்கங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. நான் அந்த காலத்துல முதல்ல நான் தான் கோரி கொடுத்தேன். கலைஞர் காலத்துல கொடுத்தேன், எம்ஜிஆர் காலத்துல கொடுத்தேன், ஜெயலலிதா காலத்துல கொடுத்தேன். தனிப்பட்ட நபரா கொடுத்தீங்களா இல்ல அப்ப நீங்க? நான் தனிப்பட்ட நபரா நான் போட்டியிட்டது நிறைய உண்டு. அதுக்கப்புறம் குரூப்பா சேர்ந்து ஜெயலலிதா கிட்டே கொண்டு போய் நேரடியா சட்டசபையில பெட்டிஷன்லாம் கொடுத்துட்டு வந்தோம் நாங்க ஒரு குரூப்பா. அப்போ ஓர்நடிகள், துறவியார், நாங்கள் ஒரு 100 பேருக்கு மேலே போயிருந்தோம். அதில் நானும் துறவியார் 2 பேரும் சேர்ந்து ஜெயலலிதா நேரடியாக பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம். இது மாதிரி வடலூர் பெருவெளியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொடுங்க. அதே போல் சபை வள்ளலார் சொன்னவாடி நடக்கலை, சாலையும் நடக்கலை, சித்தி விளாகத்திலையும் கொஞ்சம் கோளாறுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வள்ளலார் என்ன சொன்னாரோ அருட்பாவில் கண்டபடி அருட்பாவில் உள்ளபடி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மணிகள் நிறைய கொடுத்துருக்கோம். ஆனால் அது வெளியும் அந்த அரசாங்கம் அதை கண்டுக்கவே கிடையாது. இன்னைக்கு வெளியும் இப்போ இந்த அரசாங்கம் தான் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கணும்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் போக போக தான் என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ வள்ளலார் சொன்ன முறை பிரகாரம் அங்க நிலையங்கள் முழுமையா நடைபெறதில்லை. ஆமா 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 ஆமா. நீங்க கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பூசகர்களுக்கு ஒரு வள்ளலார் ஒரு குறிப்பிட்ட தகுதிகளை கொடுத்துருக்காரு. மத சின்னங்கள் அழியக்கூடாது, இந்த வயசுக்கு கீழே இந்த வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பண்ணணும்னு சொல்லி அது நடைமுறை இல்லாதனால நீங்க அங்க பூஜை செஞ்சுட்டு இருந்த அந்த நபரையே நீங்க தள்ளி
சாவி எடுத்து பூட்டின இதுக்காக நீங்க ஸ்டேஷன்ல இருந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, அது என்ன மாதிரி முயற்சி நீங்க அப்ப எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு. நிச்சயமா வள்ளலாருடைய சத்திய ஞான சபை அவர் கட்டுகின்ற பொழுது ஒரு சட்டப்படி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதாவது வழிபாட்டு முறைன்னு அதுக்கு பேர் சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையின் வழிபாட்டு முறைன்னு ஒரு வழிபாட்டு முறை கொடுக்குறாரு. அந்த வழிபாட்டு முறையில் வந்து சபையில் வந்து பூசை செய்பவர்கள் 12 வயதுக்குட்பட்டவர்களும் 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் உள்ளே நுழையன்றது வள்ளலாருடைய கட்டளை. 12 வயசுக்கு கீழே 72 வயசுக்கு மேலே. ஓகே. அப்போ அவங்க வந்து இல்லறத்தில் ஈடுபாடு உள்ளாதவர்களும் அன்பு கருணை தய உள்ளவர்களும் தெய்வ நினைப்பு உள்ளவர்கள் என்று தெளிவாக எழுதுகிறார். இப்படிப்பட்டவங்க தான் அங்கே உள்ளே போகணும் அப்படின்னு. அப்போ நான் போகின்ற பொழுது பார்த்தீர்களானால் அந்த நிலை இல்லை. அப்போ வந்து இப்போ இருக்கிறார் சபேசன் அவர் பேர். அவர் சபாபதி குருக்களுடைய பேரனுக்கு பேரன். அவர்கிட்ட நான் நேரடியாக கூட சொல்லியிருக்கேன், ஐயா இது மாதிரி வள்ளலாருடைய கொள்கை இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து திருமணம் முடிந்து ஒரு சின்ன வயசாக இருக்கிறீங்க, தினம் வந்து வீட்டில் வந்து குடும்பம் நடத்திட்டு வந்து சபைக்குள்ளே நுழையிறது அவர் நல்லது இல்லை, அதனால் நீங்கள் தயவுசெய்து விளைக்குங்க. அதனால் அதுக்கு வள்ளலார் சொன்ன மாதிரி 72 வயதுக்கு மேலே உள்ளவர்களை நம்ம வச்சிடலாம். 12 வயதுக்குள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமம், 72 மேலே உள்ளவர்களுக்கு வந்து சபைக்குள்ளே வந்து வழிபாடு பண்ண வைக்கலாம், அதனால் நீ கொஞ்சம் ஒதுக்கிட்டால் நல்லதுன்னு சொன்னதுக்கு அவங்கெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து ஒத்துக்கலை. அப்போ பல முறைகள் நான் சொல்லியிருக்கேன், பல முறையில் எல்லாம் தமிழ்நாடு பூரா நான் அறிவிப்பு கொடுத்துருக்கேன். அப்போ இருக்கக்கூடிய ஓர்நடைகள், அப்புறம் துறவியார், அப்போ இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் அத்தனை பேர்களுக்குமே தெரியும், பொள்ளாச்சி மகாலிங்கம் இவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், சொல்லி பார்த்தேன், கேட்கல. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சாதாரண பூசம் முடிஞ்சிட்டு பிறகு 11:30 மணி டு 12 மணி வரை வழிபாடு நடக்கும் மதியம். மாத பூசம் இல்லை மாத பூசம் சாதாரண நாள்லயே. ஓகே. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ராமசாமின்னு அவர் சின்னாலப்பட்டியில் இருக்கார், நம்ம சொன்ன மாதிரி கேட்பார். அப்புறம் அவரை கூப்பிட்டுக்கிட்டு, ஐயா நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கேட்கணும், ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்னார். சரி, இப்போ வந்து அவர் சபையிலிருந்து வெளியே வருவார், மூடிட்டு சபையை வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வருவார். அது சாவி பார்த்தீங்கன்னா சபை சாவி வந்து ஒரு 6-7 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். அது இடுப்பில் தான் சொருகிட்டு வருவார். நான் கண்ணடிக்கும் போது நீ அவரை பிடிச்சிக்குங்க, நான் வந்து அவர்கிட்ட இருந்து சாவியை பிடிக்கலாம், இதுக்கு ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி அது முடிவெடுத்தோம். அதே போல் 11:30 மணிக்கு வழிபாடுக்கு மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அவர் சபையை முடிச்சுட்டு வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வந்தார். நான் அவர் கண் அடித்தேன், உடனே அவர் பின்னாடி பிடிச்சிக்கிட்டாரு. நான் சாவி பிடிச்சிட்டு நானும் அவரும் அந்த மண்டபம்னு ஒன்று முன்னாடி இருக்குது சபைக்கு முன்னாடி, அதில் 2 பேரும் உருள்றோம். உருளோடனே அவர் பயங்கர சத்தம் போட்டுவிட்டு என்னுடைய கையும் அவருடைய கையும் அந்த சாவியை விடலை. நான் நல்லா திருவி பிடிச்சி அந்த சாவி எடுத்துக்கிட்டு நேராக தர்மசாலைக்கு நான் போயிட்டேன். போயிட்டோடனே இவர் பயங்கர சத்தம், ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிக்கிறாங்க சத்தம் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் சாவியை பிடுங்கினது அடிக்கவெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு கொஞ்சம் கூட அவருக்கு நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சாவி தான் என் கையை சாவி தான் பிடுங்கணும். அதை பிடிங்கிட்டு உடனே நாங்கள் வந்துட்டோம். இவர் என்ன பண்ணாரு, அந்த 3 கதவுகள் இருந்து சபைக்கு போனீங்கன்னா அன்றைக்கி இருக்கும் முன்னாடி சைடில் இந்த 3 கதவுகளை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்டார். அப்போ வந்து நான் நேரடியாக சபைக்கு சாலை கொண்டு போயிட்டேன் சாவியை. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சத்தம் போடுறதை கண்டு உள்ளூர் மக்கள் யாருக்கு ஒரு தடி தூக்கிட்டு ஒரு 10 பேருக்கு மேலே என்னை அடிக்கிறதுக்கு பின்தொடர்ந்து வராங்க. அப்போ இப்போ இருக்கிற சாலை கிடையாது, அப்போ ஓட்டு சாலை இருந்தது. அந்த சாலை கூட உழுது கொண்டு இருந்தது, பழுதடைந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஞானசேகரன் சொல்லிட்டு ஒரு கணக்குள்ள இப்போ ரிட்டையர் ஆகிட்டு அவருக்கு தெரியும், அவரே இருக்கிறாரு. அப்புறம் உள்ளே போனோடனே என்னை துரத்திட்டு வந்தாங்க. நான் போய் தர்மசாலைக்குள்ளே போய் உக்காந்துட்டேன், தாள் போட்டாங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்தாங்க, துறவியாரும் மற்றவர்கள் எல்லாரும் வந்தாங்க. பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்தபோது அவர் அதுக்குள்ளேயே அப்போ வீரப்பன் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார், எம்ஜிஆருடைய வீரப்பன். ஆர் வீரப்பன். அப்போ அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது, இது மாதிரி வள்ளலாருடைய கொள்கை, அதனால் பார்த்து டீல் பண்ணுங்க, பிரச்சனைகள்லாம் அதிகம் வரக்கூடாதுன்னு அவரும் ஃபோன் பண்ணி சொல்லி. அப்புறம் கலெக்டர் வந்தார், டிஎஸ்பி வந்தார், கமிஷனர் வந்தார். எல்லாருமே வந்து இது மாதிரி வள்ளலாருடைய கொள்கை ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, சபைக்குள்ளே வந்து நம்ம 72 வயதுக்கு மேலே அனுப்பிச்சிட்டா நல்லதாக இருக்கும், பிரச்சனை இல்லை, அதுக்கு ரெக்கார்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவு எடுத்து 72 வயதுக்குள்ளவர்களை அனுப்பலான்னு முடிவு எடுத்தாச்சு. வெரி குட். எடுத்துட்டு பிறகு என்னாச்சுன்னா யார் உள்ளே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ யார் உள்ளே போகும்போது அங்கே 72 வயது உள்ள பெரியவர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கூட பயந்துட்டு போகலை. அப்போ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 7:30 வழிபாடு நடக்கணும் சாயந்தரம். அரசாங்க சைட்ல இருந்து அன்னைக்கே ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. அது நல்ல முறையில் செய்தாங்க. அப்போ ரெடியாக இருந்தோடனே யாரும் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் தான் உள்ள யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ எனக்கு வயசு கம்மி, இல்லாட்டி 72 வயசு தான் நானே கூட போயிருப்பேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு வந்து அப்போ ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் சபையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் உள்ள தாள் போட்டுக்கிட்டு உள்ளே இருந்ததுனால, ஆமாம் 7:30 மணிக்கு வழிபாடு நடக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆள் உள்ளே இருக்கிறான், வெளியே வரல. சரி உள்ளே இருக்கிறாரா இல்லை வேற ஏதாவது மரணம் அடைஞ்சிட்டாரான்ற ஒரு சந்தேகம் வேறு வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு இவங்க வந்து யாருமே உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க. சரி அடுத்த கட்ட நடவடிக்கை முறையாக நம்ம எடுத்துக்கலாம், அதனால் இப்போ வழிபாடு நிற்கக்கூடாது, வழிபாடு நடைபெற்றுன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய அங்கே தர்மசாலை இருக்கக்கூடிய அவருடைய உள்ள போய் கதவை திறந்து பார்த்தா உள்ள அவர் உக்காந்துட்டு இருக்காரு. சபேசன்னு இருக்கார் அவர். அவர் உக்காந்துட்டு இருந்தார். உட்காந்த உடனே அப்புறம் அவர்கிட்ட பேசி இது மாதிரி பிரச்சனைப்பா, இதை கொஞ்ச நாளைக்கு நீயே வழிபாடு பண்ணு, அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லி அவருடைய சாவி கொடுத்து மறுபடியும் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் சமரசமாயிட்டு அடித்தடியெல்லாம் கிடையாது. அவருக்கு நமக்கு விரோதமோ இல்லை வேற அடிக்கிறதோ சத்தம் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. சாவி நடக்கணுன்றதான் அடிப்படை கொள்கையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எப்படி நடக்குது? அது நடக்குதாங்க அது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு கொடுத்து வழிபாடு நடந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு பூரா விழிப்புணர்வு ஏற்பட்டது. சபையில் வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஈரோடு கதிர்வேல் தான் அந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு தமிழ்நாடு பூரா அது பரவிடுச்சு. பரவிட்ட உடனே அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சில அன்பர்கள் கேஸ் போட்டாங்க. அறநிலைத்துறையில் கேஸ் போட்டு இது மாதிரி வள்ளலார் மேலேயா இல்லை தெய்வ நிலையத்து மேலே, அதாவது சபையை சார்ந்து 72 வயதுக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொன்னபடி நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நிறைய முயற்சி எடுத்தாங்க. அது தொண்டர் குல பெருமாள் வந்து ஏஜிபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, நான் இளங்கோன், அவரு இவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கும் கூட என்ன வந்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் நான் தொழில் இருக்கிறேன், நீங்கள் செயல்படுங்க, நான் பக்கபலமாக இருக்குன்னு அவங்கெல்லாம் கேஸ் போட்டு கமிஷன் மூலமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உள்ள போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் தான் அது நடைபெற்றது. அதுக்கு பின்னாடி ஆனால் இது நான் செஞ்செல்லாம் இப்போ இருக்கிற மக்களுக்கு தெரியாது. எப்படி வள்ளலார் சொன்ன பிரகாரம் நடந்தா சரி. அதனால தான் நான் வந்து அதை வந்து எதுவுமே நான் தான் செஞ்சேன்னு மேடையா நான் சொல்லிக்கிறது. அந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க முயற்சி பண்ணி தான் வெளிப்படுத்துறது கிடையாது. அது இன்னொன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் தர்மசாலை என்பது கட்டடம் கட்டாமல் ரொம்ப உழுதுகிட்டு இருந்தது. மழை வந்தாலும் ஓடுவோம், வெயில் காய்ஞ்சாலும் காயும், உள்ளே உட்காந்து சாப்பிட முடியாது. அப்போல்லாம் தரையில் தான் சாப்பாடு. அது வந்து கல்லும் மண்ணுமா இருக்கும். அதுக்கு வந்து பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து உள்ளே போய் எல்லாரையும் திட்டி பேசி இப்படிலாம் சாப்பிடலாமா, நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடுமா, வரக்கூடிய தர்மசாலை உணவுங்களுக்கு வந்து இப்படிலாம் கல் மண்ணெல்லாம் போடலாமா, புடுத்த அரிசி அதே மாதிரி குழம்பு ரசமெல்லாம் பழைய காய்கறியெல்லாம் வாங்கி போடுறீங்க நியாயமானு போராட்டமெல்லாம் பண்ணி அதுக்கு அந்த தர்மசாலை கட்டடம் கட்டுன்றதுக்காக நாம் எல்லாம் என்னுடைய மனைவி, எங்களுடைய மாமனார், இன்னும் சன்மார்க்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அங்கே உண்ணாவிரதம் இருந்து அந்த நேரத்தில் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. தைப்பூச அன்னைக்கே நான் செஞ்சேன் அந்த வேலையை. பெரிய அளவில் ஐயா நீங்கள் செய்யக்கூடியது நியாயமானது, ஆனால் தைப்பூசம் வேண்டாம், மக்கள் மத்தியில் அது பிரச்சனை ஆகிடும், மற்ற நேரத்தில் கூட நீங்கள் எதிர்ப்புகள் கொடுக்கலான்னு சொன்னாங்க. இல்லைங்க தைப்பூசத்தில் தான் மக்கள் வருவாங்க, அந்த நேரத்தில் தான் நான் மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி ஆகணும்னு சொல்லி அப்புறம் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன், வடலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்தாங்க. 6 மணி வரையும் நாங்கள் உண்ணாவிரதம் அங்கேயே இருந்து நல்ல முறையில் முடிச்சு அனுப்புனாங்க. அதற்கு பிறகு தான் தர்மசாலை பெருகக்கூடிய கட்டடமே கட்டினது. அதற்கு முதல் தொகையாய் என்னால் முடிந்த தொகையும் கொடுத்து மக்கள்லாம் அதுக்கு நன்கொடை வழங்கி தான் இப்போ இருக்கிற தர்மசாலை கட்டியது. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற தர்மசாலை கட்டி நல்ல முறையில் தர்மசாலையில் உணவு வகை மற்றதெல்லாம் கொஞ்சம் சீரும் சிறப்பாக இது வெளியே கொஞ்சம் நடந்துட்டு வருது. இன்னும் மாற்றம் நிறைய தேவைப்படுது. ஒரு பெரிய சன்மார்க்க போராளியாகவே இருந்திருக்கீங்க. நிச்சயமா. இப்போ இந்த வடலூர் இடம் வந்து ஒரு 80 காணி நிலம், அதில் நிறைய ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னீங்க. இப்போ இந்த சர்வதேச மையம் வரும்போது இப்போ இதில் சாரார் சொல்றீங்க என்னன்னா, அதாவது ஆதரிக்கிறவங்க சொல்ற கருத்து வந்து இல்ல சர்வதேச மையம் வந்தா வள்ளலாருடைய கொள்கை வந்து பரவறதுக்கு ஏதுவா இருக்கும், இன்னும் வந்து உலக மக்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்றாங்க. ஆனா எதிர்க்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வள்ளலாருடைய இந்த பெருவழி வந்து வள்ளலார் அப்படியே இருந்ததுன்னா அவரே அதெல்லாம் ஏற்படுத்தி இருக்க மாட்டாரா, இல்ல வந்து ஒரு தைப்பூசம் மாதிரி காலகட்டங்கள்ல ஒரு 10 to 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இடமா இருக்கும்போது இந்த கட்டுமான பணிகள் இங்க பண்ணிட்டோம்னா மக்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு போறதுக்கு இடம் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கருத்தா வைக்கிறாங்க அவங்க. இதுல ஆதரிக்கிறதுக்கும் சில கட்சிகள் இருக்கு, சன்மார்க்க அன்பர்கள் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எதிர்க்கிறதுலையும் பல கட்சிகள் எதிர்க்குது, சன்மார்க்க அன்பர்கள் பல பேரும் எதிர்க்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனையை வந்து நம்ம முழுசா நேயர்களுக்கு கொண்டு போறதுக்காக கேட்கிறோம். இப்ப இதை 106 ஏக்கரா இந்த இடம். அப்ப இதுல இந்த கட்டுமானத்தை கொண்டு வரதை வந்து இப்ப எத்தனை ஏக்கராக்கு வந்து அவங்க கட்ட போறாங்க? ஃபுல்லாவே கட்ட போறாங்களா? இது நடுவுல
ஞான சபையை விட்டுட்டு ஃபுல்லா அதை கட்டுறாங்களா இல்ல எந்த மாதிரி ஒரு திட்டம் அரசாங்கம் வச்சிருக்காங்க அப்போ? அதாவது நான் வந்து உங்களை மாதிரி தான் நானும் வந்து அது சரியான முறையில் அரசாங்கத்தினுடைய நிலவரம் என்னன்னு எனக்கு புரியல. அவங்க ஒரு 3D CD அனுப்புனாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் வந்து நாங்கள் உள்ளேலாம் வந்து எதுவும் செய்யலை. அங்கே முன்னாடி தான் வந்து ஞான சபையினுடைய ஆட்சியில் வந்து டபுள் ரோட் போடுறோம். முன்னாடி வந்து ரைட்டில் லெஃப்டில் அந்த ஒட்டியதை தான் நாங்கள் வந்து எங்கள் கட்டடம் சிலதை கட்டுறோம். அது கூட திருவருட்பு ஆராய்ச்சி மையம் மாதிரி வச்சு அதில் வரக்கூடிய அன்பர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் அதுக்கு தகுந்த கட்டடம் தான் கட்டணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுமையான விவரம் தெரியல, எனக்கும் தெரியல. இன்னொன்று நீங்கள் கேட்டது வந்து எதிர்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? எதிர்ப்புகள் 2 பக்கமே இருக்குது. ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, எதிர்ப்பவர்கள் இருக்கிறாங்க, பார்க்க முடியும். ஆனால் எனக்கு பொறுத்தளவில் வந்து இப்போது மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக கூடுவாங்கன்றது ஏன் கூடுறாங்க அப்படின்றது ஒரு வகை இருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து, வள்ளலார் வந்து அதை பற்றி கூட 1 மணி நேரம் நம்ம பேசணும். வள்ளலார் வந்து தைப்பூச திருவிழா காட்ட சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல அருட்பாவல ஆதாரங்கள் கிடையாது. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமேன்னு பாடியிருக்காரு இல்லையா? அதாவது ஆண்டவரை தான் வடலூர் கூப்பிட்டார தவிர தைப்பூச விழா என்றது அல்ல. ஏன்னா வள்ளலார் வந்து நான் போன கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங்கில் கூட அதை பற்றி பேசியிருக்கிறேன். அது 7-8 பேர் பார்த்துருக்காங்க. வள்ளலார் வந்து வடலூருக்கு ஆண்டவரை கூப்பிடுகிற சத்தியஞான சபையை கட்டிவிட்ட பிறகு ஆண்டவர் வந்தால் தான் நீங்கள் அருளை பெற முடியும். ஆண்டவர் வராத எப்படி அருளை பெற முடியும்? மற்ற கோயில்கள் மாதிரி சிலை வச்சு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறது வள்ளலாருக்கு அந்த ஒரு யோகமெல்லாம் கிடையாது. ஜோதி வழிபாடு. ஜோதி வழிபாடுறது ஜோதி இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வரணும், ஆண்டவர் வந்தால் தான் அருள் பெற முடியும். அதனால தான் வள்ளலார் இந்த பாடலையே சொல்வார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. யார் வந்தால் பெறலாம் நல்ல வரமே? இறைவன் வந்தால் தான் நம்ம பெற முடியும். மக்களை வடலூருக்கு வாங்கன்னு கூப்பிடல. உங்க பார்வையில வந்து இது வருவார் அழைத்து வாடினா கடவுள் வருவாரு, வந்தாருன்னா அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். ஆமா, கடவுள் வருவாரு. அவர் கடவுள் வரும்போது நம்ம வந்தாதான் அவர் சத்தியஞான சபையில வந்து அவருடைய ஆட்சி பீடம் அங்க வந்து அருள் கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காருகின்ற பொழுது மக்கள்லாம் போய் அங்க அருள் பெறலாம். அதை அழகா எழுதுவார். இங்கே வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அண்ணன் தம்பி ஆப்தர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்கள் செய்த கோடி லாபத்தை விட அதிகமான லாபம் கிடைக்கும்படியான இடம் இந்த சத்தியஞான சபைன்னு எழுதுறாரு. இது ஏன் எழுதுறாருன்னா இறைவன் வந்தா தானே. அப்போ இறைவனை தான் அவர் கூப்பிட்டாரே தவிர தைப்பூச விழாவோ மாதப்பூச விழாவோ இப்போ டெய்லி வழிபாடு விழாவெல்லாம் வள்ளலார் எந்த இடத்துலையும் சொல்லலை. அருட்பாவில் ஆதாரங்களே கிடையாது. இடையில் வைத்து தான் இது. அதை பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசுவாங்க. இப்போ திமுக சார்ந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது வந்து 100 கோடி ரூபாய் திட்டம், இது வந்து அங்க 80 காணி நிலம் இருந்தா கூட அவங்க கட்ட போற சர்வதேச மையம் வந்து 3.42 ஏக்கராக்கு தான் நாங்க கட்ட போறோம், முழுமையாக்கும் நாங்க கட்டல அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாள்கள்ல வந்து செய்திகள் வந்திருந்துச்சு. இதை பத்தின ஏதாவது உங்ககிட்ட தகவல்? ஆமா, நானும் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏபிஜே அருளிங்கிட்ட கேட்டேன், ஃபோன் பண்ணி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமைச் சங்கத்தினுடைய இவர்கிட்டையும் கேட்டேன், என்ன இப்படி மக்கள் பேசிட்டு இருக்காங்களே, இது முழுமையான ஒரு ரெக்கார்டு மக்களுக்கு கொண்டு செல்லணும் இல்லையா? அதை மறைமுகமாக இருந்தால் மக்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எதாக இருந்தாலும் வந்து அதை வந்து சமர்ப்பணம் பண்ணணும், ஓப்பனில் கொண்டு வரணும், அப்போ தான் வந்து எதிர்ப்பு குரல் வந்து குறையும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் அதை சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் எனக்கு அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி தெரியாது. இது மாதிரி நாங்கள் ஒரு 3 ஏக்கராவை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். 3.42 ஆமாம், அவ்வளோதான் பயன்படுத்த போகிறோம். மற்றதுக்கெல்லாம் நாங்கள் வேறு இடத்துல இடம் வாங்கியிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து வள்ளலார் சொன்ன சாலைகள் வந்து ஒரு 5-6 சாலைகள் சொல்லியிருக்காரு. அந்த சாலைகளை அமைப்பதற்கு இந்த இடம் வந்து உள்ள வந்து பெருவெளியில் இடம் பத்தாது. அப்படி அதிகமாக அதை கொண்டு வந்தாலும் இடம் வந்து நெருக்கடியாக வரும். அதனால் மக்களுடைய எதிர்ப்பை கொண்டு நாங்கள் வேறு இடத்துல இடம் வாங்கியிருக்கிறோம். அது கருங்குடி பக்கத்தில் ஏதோ இடம் வாங்கியிருக்காங்களாம். அது எனக்கு உண்மையே தெரியாது, சொல்லு கேள்வி தான். அதனால் அங்கே கட்டடம் கட்டுவாங்க, இங்கே வந்து ஒரு 3 சில்லற இடம் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த செய்தி கிடைச்சது. ஆனால் உண்மை என்ன என்பது எனக்கும் தெரியாது. என்னை கூட்டி போய் கேட்டால் தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து சன்மார்க்க அன்பர்கள் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ சன்மார்க்க வந்து முன்னாடி இருக்கிறவர்கள் முதியவர்கள் 2வது அனுபவசாலிகளாக இருக்காங்க. அவர்களாம் கூட்டிகிட்டு போய் நேரடியாகவே மந்திரியை நம்ம பார்க்கலாமே. இன்னைக்கு பார்க்க முடியாத மந்திரிகள் யாரும் கிடையாது. இப்போ ஸ்டாலினையோ இப்போ எலெக்ஷன் நேரங்கிறனால யாரு போனாலும் பார்ப்பாங்க. அதனால வந்து இன்னும் வடலூர்ல இப்படி நடக்குது, இது உண்மையா பொய்யா, இது எப்படி செய்யறீங்க, இது ஓப்பனா வந்து மக்களுக்கு சன்மார்க்க அன்பர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஒரு வரைபடம் போட்டு அங்க போர்டே வைங்க.
இந்த இடம் தான் நாங்கள் எடுக்கிறோம், இப்படி தான் கட்டடம் கட்டுதுன்னு ஒரு போர்டை வச்சுட்டாக்கா மக்களுக்கு எதிர்ப்பு குரல் வராது. இதை செய்யலாம். அதை கூட்டிகிட்டு போய் நம்ம கேட்குற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றும் அந்த பக்குவம் பத்தலையா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் எதிர்ப்பு குரல் கொடுக்குறத நம்ம வேண்டாம்னு சொல்லலை, ஆதரவு குரல்களை கொடுக்கறது நம்ம வேண்டாம்னு சொல்லலை. எது நடந்தாலும் நன்மையாக இருக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள். பொது நோக்கம் தானே தவிர யாரை சார்ந்ததும் இல்லை. உங்கள் கருத்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இதை நாங்கள் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட ஒரு 3 கட்டமாக நாங்கள் கருத்து கேட்டிருக்கோம். இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை பற்றி கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறது இது பெரிய அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை எப்படி இருந்தாலும் நாங்கள் செஞ்சே தீர்வோங்கிற முனைப்பில் நம்மளுடைய தற்போதைய தமிழக அரசாங்கம் முழு முனைப்போடு இருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள்கிட்ட கருத்து கேட்ட மாதிரி சன்மார்க்க அன்பர்கள்கிட்ட கூட்டம் நடத்தி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடியது, இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய, இல்லை பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள்கிட்ட ஏன்னா இப்போ சன்மார்க்கத்தினுடைய கொள்கை பொதுமக்களுக்கு வள்ளலார் ஒரு ஞானி, அவர் பெரும் போற்றுதலுக்குரியவர், அவருடைய கொள்கைகள் நேர்த்தியா மக்கள் நல்முறைப்படுத்துறதுக்கு அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு மேம்போக்கா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த சன்மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் முழுமையா வள்ளலாரை ஆண்டாண்டு காலமா படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய உங்களை மாதிரியே நோக்கங்கள், வள்ளலாருடைய நோக்கங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, மக்களை எப்படி கொண்டு வருதுங்கிறதுல பல பேர் இதுல ஈடுபட்டு முழு நேரமாவே வள்ளலாருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்ட மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சன்மார்க்க அன்பர்களை அழைச்சு, இந்த சன்மார்க்க கொள்கையை பரப்பிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை அழைச்சு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னா இப்போ எதிர்ப்பு சன்மார்க்க அன்பர்கள்ட்ட இருந்தும் வருது. அப்போ இந்த மாதிரி சன்மார்க்க அன்பர்கள்கிட்ட இந்த அரசாங்கம் கருத்து கேட்டாங்களாங்கய்யா? இல்லை, அது எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நியாயமான கேள்விதான். அது அந்த செய்தித்தாள்லையோ மற்றதுலையோ நானும் பார்க்கல. ஏன்னா நீங்கள் சொல்லியது போல் சன்மார்க்க அன்பர்கள் நிறைய பேர்கள் அனுபவசாலிகளாக இருக்காங்க. அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் ஃபோனில் கூட சொல்லலாம். இன்றைக்கி தபால் போன்ற அவசியம் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஃபோன் வசதி இருக்குது. ஃபோனில் சொல்லலாம், வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். இது மாதிரி நாங்கள் வடலூரில் இது மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறோம், இதுக்கு இவ்வளோ இடம் எடுத்து போகிறோம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்து கூப்பிடலாம். ஆனால் செய்தி 3 தடவை கூப்பிட்டதாகவும் செய்தி வெளியிட்டதாகவும் சொல்கிறாங்க. அது எனக்கே தெரியாது. ஏன்னா கலெக்டர் கடலூரில் கூப்பிட்டாரு, வடலூரில் கூட்டினாருன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது முன்னாடியே ஒரு அறிவிப்பு பத்திரிகையிலே கூட கொடுத்துருக்கலாம். சில நேரத்தில் கருத்து கேட்பு கூட்டம்ங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா அது எப்படி நடத்துறதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆமா, அதான் கருத்து திரிப்பு கூட்டமா தான் இருக்க, கருத்து கேட்பு கூட்டமா இல்ல. ஆன்மீகம் சம்பந்தமா இருக்கிறதுனால பொதுமக்கள்கிட்ட கேட்டிருந்தாலும் அது, ஏன்னா பொதுமக்கள் இதுக்கு பெருசா போய் கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இல்ல உண்மைதான். சன்மார்க்க அன்பர்கள்ட்ட கேட்கும் போது, ஏன்னா அவங்க முழுசா சன்மார்க்கத்தை பத்தி வரலாறை பத்தி தெரிஞ்சனால அவங்க கிட்ட கருத்து கேட்டிருந்தா இன்னும் இந்த பிரச்சனையே இல்லாம சுலபமா. நிச்சயமா அது எனக்கே தெரியாது. அது நியாயமான கேள்விதான். அது கருத்து கேட்பு கூட்டம் என்பது அவசியம் கேட்டிருக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்கணும். அதே மாதிரி சன்மார்க்க அன்பர்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ சாதாரண ஒரு கூட்டம் கூட்டம் கூட சன்மார்க்க அன்பர்கள் நிறைய வராங்க இல்லையா? அப்போ கருத்து கேட்பு கூட்டம்னும் போது ஏன் வராமல் போகிறாங்க? வருவாங்க. வடலூருக்கு ஒரு நல்லது செய்யணும் போது எல்லாருமே வருவாங்க. அவங்க கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இப்போ எப்படி இது மறுப்பு சொல்கிறதுக்கு உரிமையோ அதே போல் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. கண்டிப்பாக அதை கேட்டிருக்கணும். அதை செய்தித்தாளில் கூட போட்டிருக்கணும். இல்லையா தர்மசாலில் கூட ஒரு போர்டு வச்சு இந்த தேதியில் கருப்பு கேட்டு இந்த கூட்டம் நடத்துகிறோம், இதுக்கு நாங்கள் எல்லாம் யார் கலந்துக்கணும் தர்மசாலில் கூட போர்டு வச்சிருக்கலாம். அது எதுவுமே அவங்க செய்யல. அது ஒரு குறைபாடு தான். ஓகே, அது கண்டிப்பாக அது தவறு தான். அது அரசாங்கத்தினுடைய தவறோ அதிகாரிகளுடைய தவறோ நமக்கு தெரியாது. கண்டிப்பாக மக்களுக்கு அதை தெரிவிச்சிருக்கணும். இப்போ கிராமப்புறம் எங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார பயணம் செஞ்சாலுமே, இல்லை வெளிய மாநிலத்துல போனாலும் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, ஆனா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லா ஊர்லயுமே வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. பல சமூக சேவைகளும் செஞ்சுட்டு வராங்க. கொரோனா காலகட்டத்திலலாம் அவங்களுடைய பணி ரொம்ப அளப்பரியது. ஏன்னா எல்லா கடையும் சாத்தி இருந்துச்சு, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளார கதவை சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சன்மார்க்க சங்கத்து மூலியமா லட்சக்கணக்கான பேருக்கு தினசரி நம்ம பெரும்பாலும் இங்க தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்துருக்கோம், வெளி மாநிலத்திலையும் பார்த்துருக்கோம், மலேசியாவில் பார்த்துருக்கோம், அமெரிக்காவில் பார்த்துருக்கோம். வள்ளலாருடைய அன்பர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த லாக்டவுனை பத்தி கூட பொறுப்பெடுத்துக்காம தன்னுடைய உயிர் பாதிச்சாலும் பரவாயில்ல, வள்ளலார் சொன்ன அந்த அன்னதானம் சிறப்பாக நடக்கணும், எந்த உயிரும் பசியில பட்டினி கிடந்து வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கிராமமாவே சன்மார்க்க அன்பர்கள் துரிதமா பம்பரமா செயல்பட்டதை பார்க்க முடிஞ்சது.
அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்திலேயாவட்டும் அந்த வள்ளலாரினுடைய சன்மார்க்க சங்கம் அமைப்பு நம்ம பார்க்குறோம். என்னோட கேள்வி என்னன்னாங்கய்யா, இப்போ ஒரு கட்சி ஆகட்டும் இல்லை வந்து வேற ஒரு அசோசியேஷன் ஆகட்டும், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு டவுன் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல வச்சிருக்கும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்டை பூரா மெயின்டைன் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க டவுன் லெவல்ல பூரா. அப்போ வந்து ஒரே தலைமையின் கீழே வந்து அந்த கோரிக்கை அமைப்பு வந்து நல்லபடியா கட்டமைப்பா இருந்து எதிர்ப்பு குரலா இருந்தாலும் ஒரே குரல்ல வரும், ஆதரவு குரலா இருந்தாலும் ஒரே குரல்ல வரும். என்னுடைய கேள்விங்கய்யா, இப்ப இந்த சன்மார்க்க சங்கம் ஊரு பூரா இருக்கு, மாவட்டம் பூரா இருக்கு, மாநிலத்துக்கும் தலைமைச் சங்கம்னு இருக்கு, சன்மார்க்க சங்கங்களுடைய கூட்டமைப்புகள்னு நிறைய இருக்கு. இந்த அமைப்புகளுக்குள்ளார சங்கங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள், அந்த சன்மார்க்க சங்க கூட்டமைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நேர்த்தி வந்து என்னங்கய்யா, அதுல ஏதாவது உங்களுக்கு தகவல் இருக்கா? ஆமாம், அதாவது வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சன்மார்க்க அன்பர்கள் அவங்க வந்து கொள்கையில் வேறுபட்டு இருந்தாலும் கூட அடிப்படையில் சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்வது தான் நியாயமானது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கணும், உலகமைஞன்னு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் வடலூருக்கு வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், உணவு, போக்குவரத்தில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சன்மார்க்க சங்கங்கள் கூட்டமைப்புன்னு கூட வச்சு நான் ஒரு 5 வருஷமாக இயங்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய சொந்த வேலை, குடும்ப காலத்தினால அது கொஞ்சம் அப்படி அப்படியே வெளியே வர வேண்டியது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகளெல்லாம் சன்மார்க்க சங்கங்கள் அங்கங்கே வந்து அவர்களால் முடிந்த உதவிகளை செய்துகிறார்கள், பசி போய்க்கு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து யாருமே செய்யாத ஒரு வேலையை சன்மார்க்க அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் எல்லா வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் புரிவார். அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைந்து மாவட்ட வாரியாக, அதே மாதிரி கிராம வாரியாக, மாவட்ட வாரியாக தலைமைச் சங்கம் அமைத்து அந்த தலைமைச் சங்கத்தின் மூலமாக மக்களை அரவணைத்து செல்லக்கூடியது தான் தலைமைச் சங்கத்தினுடைய பொறுப்பு. அது என்னவோ தெரியல, அது வந்து ஒரு ஒரு முறையா செயல்படல. தலைமைச் சங்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இருக்கு. எனக்கு கூட அதுல கொஞ்சம் உடன்பாடு குறைவுதான். அதை முழுமையா வந்து மக்களை அரவணைச்சு செல்லக்கூடிய அளவிற்கு இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இந்த தலைமைச் சங்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது மாநில தலைமைச் சங்கங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது உலகளாவிய தலைமைச் சங்கமா இல்ல மாநிலம்? இல்ல, இது வந்து அவரவர்களால், இது வந்து ஒரு 3வது தடவை இது. நான் அதனாலதான் அந்த சங்கங்கள்ல கூட நான் கலந்துக்கிறதுல அதிகமாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சங்கங்களும் அவங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகளை, தனிப்பட்ட கருத்துக்களை வச்சு இயங்குறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம், பதவி, புகழெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அந்த முதல் இருந்த தலைமைச் சங்கத்திலிருந்து நான் விலகிட்டு. இல்லை, இப்போ என்னுடைய கேள்விங்க, இப்போ இந்த தலைமைச் சங்கங்கிறது வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தலைமைச் சங்கமா, இல்ல தலைமைச் சங்கம்ங்கிறது ஒரு தனி ஒரு சங்கமா இருக்கா? அதுதான், அப்படிதான் அமைச்சது ஆரம்பத்துல. எல்லா கிராமங்கள் மாவட்டந்தோறும் சேர்ந்து இணைந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சங்கமாக, தலைமைச் சங்கமாக வச்சது. அந்த தலைமைச் சங்கம் எல்லா சங்கங்களையும் அரவணைத்து அது ஒரு பெரிய விழா கூட எடுத்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல முறையில் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாதிரி உள்பூசல் வந்து கொஞ்சம் விலகிடுச்சு. அப்போ கூட நான் எதிர்ப்புறப்பு கொடுத்தேன், நான் ஒரு கட்டுரையை போட்டிருந்தேன். அப்போது தலைமைச் சங்கம் என்பது வள்ளலார் தோற்றுவித்தது தான் தலைமைச் சங்கம். இப்படி தனிப்பட்ட மனிதர்கள் வந்து தலைமைச் சங்கம்னு வைத்துக்கிட்டு அவரவர்கள் இஷ்டம் போல செயல்படக்கூடாது. அதனால தான் பிரச்சனைகள் அதிகமாக வருது. இப்போ தலைமைச் சங்கன்றது வடலூர் தர்மசாலை தான் தலைமைச் சங்கமாக வள்ளலார் வைத்திருக்கிறார். சமரசுத்த சன்மார்க்க சங்கன்னு, சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கன்னு வச்சிருக்காரு. அந்த சங்கத்துக்கு பேர் தான் தலைமைச் சங்கம். நம்ம அந்த தலைமைச் சங்கத்தை நடத்துகிறவர் யாருன்னா வள்ளல் பெருமான் தான். உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்து திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன் நம்பெருமான் தானே எனக்கு தெளித்துன்னு சொல்றாரு. நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன்றாரு. அப்ப சன்மார்க்க சங்கத்தை நடத்தக்கூடியவர் யார் அந்த பொறுப்பை வச்சிருக்காருன்னா வள்ளல் பெருமான் தான். அவர் யாருக்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைக்கல. நம்ம தலைமைச் சங்கன்றது வந்து ஒரு யதார்த்தமா வச்சுக்கிட்டு அதுல கூட வைக்கிறதுனால தவறு கிடையாது. ஆனா அத்தனை பேரையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும். இப்ப எல்லா மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளும் அதுல பங்கெடுத்து இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் சிதறி தான் இருக்குது. எல்லாருமே அதுல வந்து உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாம் கூட சில பேர் விலகிட்டாங்க. அது வந்து ஒரு ஒத்த கருத்துள்ள சங்கமாக இப்போ என்னுடைய கண்ணுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதை மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்தினா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், விவரம் தெரியும், யாரும் விவரம் தெரியாதவங்க கிடையாது. தலைமைச் சங்கம் என்பது எல்லா சங்கங்களையும் அரவணைச்சு செல்வது தான் தலைமைச் சங்கம். ஒதுக்கி இவனை ஒதுக்கலாம், அவங்கள ஒதுக்கலாம், அந்த சங்கம் வேண்டாம், இந்த சங்கம் வேண்டான்றதுக்கு அதுக்கு தலைமைச் சங்கம் கிடையாது. ஏன்னா தர்மசாலை தலைமைச் சங்கத்துக்குன்னு உறுப்பினர் படியும் இருக்கு, உறுப்பினர் பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தலைமைச் சங்கத்தின் மூலமாக கூட
வடலூர் தருமச்சாலையினுடைய சங்கத்து உறுப்பினர்களோ இல்லை மறுபடியும் உறுப்பினர்களை சேர்த்து கூட அதை தலைமைச் சங்கமாக உருவாக்கி ஒரு நல்ல முறையில் அரவணைச்சு போகலாம். அதுக்கெல்லாம் கூட நான் பெரும் முயற்சி எடுத்தேன். அது அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய போக்கு வெளியில் அங்கங்கே வர சரி இதெல்லாம் போய் சிக்கிக்கிட்டோம்னா நம்ம அருள் பெறுவதற்கோ இறைவனுடைய தொடர்பு குறைவுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பொறுப்புகள் இருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன் இப்போ. ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி சன்மார்க்க அமைப்பு பூரா ஒன்றுபட்டு ஒரே சக்தியாக நிற்கும் போது கட்டாயம் எதிர்க்கிறதுனால முழுமையா எதிர்க்க முடியும், கண்டிப்பா கண்டிப்பா ஆதரிக்கிறதுனாலும் முழுமையா ஆதரிக்க முடியும். அந்த மாதிரி ஆமா, இப்போ சங்கங்கள் வந்து எதிர்கேள்வி கேட்பதற்கு தலைமைச் சங்கம் பதில் சொல்ல முடியாது விழிக்கிறது காரணம் என்ன? இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நண்பர் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் தான் சன்மார்க்க சங்கங்களின் கூட்டமைப்புன்னு வச்சிருக்காரு, இப்போ ஆரம்பிச்சாச்சு. அதில் உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்திருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. தலைமைச் சங்கத்துக்கு போட்டி சங்கமா வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, போன மாசமே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைனாலயா? இந்த பிரச்சனைனால தான். அவரு கூட அதிகமாக நம்மளக்கிட்ட பேசுவார், நல்ல நண்பர் தான். அவர் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கும். அவர் தமிழ் வேங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நண்பர். அப்போது ஒவ்வொரு தலைமைச் சங்கம் இப்படி இருக்கணும், இப்படி வெளிப்படையாக பேசணும், வெளிப்படையாக பேசினா தானே நாங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு பல தடவை ஒரு வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ கேள்வி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கூட்டமைப்பை ஆரம்பிச்சிருக்காரு. அடிக்கடி பேசுவார். நல்ல அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். சங்கம் என்பது எல்லாவற்றையும் அரவணைத்து செல்வதுக்கு பேர் தான் சங்கம். ஏன்னா வள்ளலார் வந்து சங்கம் ஆரம்பித்தது என்ன? ஜாதி சமய மத இன வேறுபாடுகளற்ற ஒற்றுமையை உருவாக்குவதற்கு பேர் தான் சங்கம். இங்கே உள்நோக்கமோ சுயநலமோ இங்கே இருக்கக்கூடாது. உள்நோக்கமும் சுயநலம், பட்டம் பதவி புகழ் பணத்துக்கு அடிமையாயிட்டோம்னாவே சங்கத்தினருடைய நிர்வாகங்கள் பழுதடையும் என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து, உண்மை. அதனால் எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அரவணைச்சு போயிருந்தா இந்த எதிர்ப்புக்கும் இந்த ஆதரவுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோளாறுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா, நம்மளுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பொறுமையா நீங்க தெளிவா நம்மளுடைய நேயர்களுக்காக பதில் கொடுத்தீங்க. எது எப்படியா இருந்தாலும் வள்ளலாருடைய சீரிய கொள்கைகள் மக்களை வந்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களை போய் சேர்ந்தடையணும். அந்த ஒரு முயற்சிக்காக நம்மளுடைய நந்தா தேர்ட் ஐ சேனல் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கு. ஈரோடு கதிர்வேல் ஐயா கிட்ட நம்மளுடைய கலந்துரையாடல் பண்ணோம். அவருடைய கருத்துக்களையும் கேட்டு உங்களுக்கு ஒரு புரிதல்கள் ஏற்பட்டிருக்கணும். இந்த வாயிலா நம்ம சன்மார்க்க அன்பர்களை பூரா கேட்டுக்கொள்றது, இவ்வளவு நாள் இல்லைனாலும் இனிமேல் இந்த சன்மார்க்க சங்கங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி ஓர் அணியாக திரண்டு வள்ளலாருடைய கொள்கைகளை எந்த விதமான பாகுபாடும் இல்லாம வித்தியாசமும் இல்லாம உள்ளுக்குள்ளார குளறுபடிகள் இல்லாம முழுமையா வள்ளலாருடைய கொள்கைகள் பொதுமக்களை சென்றடையணும். அதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் நந்தா தேடை நம்ம எடுத்திருக்கோம். இவ்வளவு நேரம் பதில் சொன்ன ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆன்மீக வீடியோக்கள்ல உங்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் வள்ளலாருடைய கொள்கை மக்கள் மத்தியில் செலுத்துவதற்கு கொண்டு செல்வதற்கு உங்களுடைய வீடியோ உங்களுடைய சேனல் ஒத்துழைப்பு தருமாறு வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீடோடி வாழ்க. நன்றிங்க.